ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா ஆனந்த் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்துடைய 14வது நாள். இன்றைக்கி வந்து என்னோடய ரெகுலர் ரொட்டீன் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்பயும் போல் காலையில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பிஸியாக போயிடுச்சு எனக்கு. நான் நேற்றே வந்து என்னோடய வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து அவ்வளோ கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து டைம் இல்லை. அதனால் நான் வேகமாக வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீரை கடைஞ்சிட்டு கத்திரிக்காய் பொரியல், தயிர், ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன். பசங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் லெமன் ரைஸும் வந்து செஞ்சுருந்தேன். இனி இந்த பாக்ஸஸ்லாம் கடகடன்னு ஃபில் பண்ணணும். எனக்கு ஆல்ரெடி வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப பெருசாக வீடியோலாம் வந்து ஷூட் பண்ணல. பசங்களுக்கு லஞ்ச் பேக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கான டைம் வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணேன். எப்பயும் போல் பேப்பர் எடுத்து படிச்சுட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இன்றைக்குமே வேலை வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி வந்து அக்கா ஹெல்ப்புக்கு வர அக்கா இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வரமாட்டாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா எனக்கு வந்து இவ்வளோ வேலை வந்து எனக்கு இருக்காது. ஏன்னா அக்கா வந்து பாத்திரம் கழுவிட்டு வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் செஞ்சுக்கிடுவேன். இந்த தலை சீவுறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா, அந்த முகத்த வந்து கண்ணாடியில் பார்க்குறது. அதோட மறுநாள் காலையில் நான் எப்போ தலை சீவுறனோ அப்போ தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியே பார்க்குறேன். ஈவினிங்கில் கூட பெருசாக கண்ணாடிலாம் பார்க்க மாட்டேன். நான் பாட்டு தலை சீவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கிற வேலையை பார்க்க போயிடுவேன். ட்ரெஸ்ஸிங் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ ட்ரெஸ் வந்து அவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணிக்கிடுவேன். ஆனால் இப்போலாம் வந்து பெருசாக எதுலேயுமே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே வரல. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிருச்சு. பட் ஸ்டில் ஏதாவது ஃபங்க்ஷனு அப்படின்னா மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் வந்து ஒழுங்காக பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். எண்ணெய் பாட்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணி கை வைக்கிறதுனால அந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுக்காக இருந்தது. சரி அதெல்லாம் தொடச்சிடலாம் இன்றைக்கி. நானும் அதை துடைக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். சரி இன்றைக்கி அதை தொடச்சி வச்சுருவோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு உள்ளெல்லாம் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் க்ளீன் பண்ணேன். இப்போ வெறும் வெளியில் மட்டும் அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லைசால் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அடித்து விட்டுட்டு நல்லா துணி வச்சு பார்த்திங்கன்னா நல்லா தொடச்சி விட்டுட்ருக்கேன். கண்ணாடி பாட்டில் என்ன ஒரு இதுனா நம்ம சும்மா தொடச்சி விட்டால் போதுங்க, நல்லா பலன்னு ஆகிடும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸி. ஆனால் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த மாதிரி ஆயில் பாட்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஆனால் இது வரைக்கும் நான் எந்த பாட்டிலும் உடைக்கல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அந்த கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணி. நான் வந்து பார்த்திங்கன்னா 3 பாட்டில் வச்சுருக்கேன். ஒன்று வந்து சன்ஃப்ளவர் ஆயில், ஒன்று வந்து கிரவுண்ட்நட் ஆயில், ஒன்று வந்து சீசம் ஆயில். நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா கடலெண்ணெய், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த சன்ஃப்ளவர் ஆயில். இந்த சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிராண்ட் வந்து மாற்றி தான் யூஸ் பண்ணுவேன். ஒரே பிராண்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா வேறு வாங்கி வந்து அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். இந்த 3 ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நான் வந்து மாற்றி தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போ நல்லெண்ணெய்னா வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி அந்தந்த எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி கிரவுண்ட்நட் ஆயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கெலாம் ஊற்றினா சூப்பராக இருக்கும். இந்த 3 ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொட்டேஷனில் மாற்றி வந்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். டக்குன்னு பார்க்க இந்த 3 ஆயில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் ஒரே மாதிரியே இருக்கும் நமக்கு. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா முன்னாடியே வந்து பேர் எழுதி வச்சுருப்பேன். அந்தந்த ஆயில் வந்து அந்தந்த பாட்டிலில் வந்து எழுதி வச்சுருக்கேன். கலர் வச்சு ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயும் சன்ஃப்ளவர் ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே கலரில் இருக்க மாதிரியே கிடைக்கும். அந்த டைமில் வந்து கன்ஃபியூஸ் வரக்கூடாதுன்றதுக்காக நான் 3 பாட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேர் எழுதி வச்சுருக்கேன். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து தெரியும். நான் கரெக்டாக எந்த எண்ணெய் எங்கே வைக்கிறேன் அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் வந்து நேமும் பார்த்திங்கன்னா எழுதி வச்சுருக்கிறேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. எனக்கு பாத்திரம் கழுவுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கி ரொம்ப குளிராகவும் இருந்தது. நல்லா ஐஸ் மாதிரி இருக்குது தண்ணி, கையே வைக்க முடியல. சரி இருந்தாலும் கழுவி தானே ஆகணுன்றதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வந்து பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். அப்போ தான் அக்காவை நினச்சிக்கிட்டேன், நம்ம ஒரு வீட்டு பாத்திரம் கழுவுறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோமே, அந்த அக்கா எத்தனை பேர் வீட்டில் வேலை செய்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. எவ்வளோ சீக்கிரம் காலையில் வேலை ஆரம்பித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து அப்படியே போயிட்டே தான் இருக்குது. ஒரு வேலை முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா அடுத்து இன்னொரு வேலை இருக்கும். அந்த வேலை முடிகிறதுக்குள்ளே இன்னொரு வேலை ஞாபகம் வரும் நமக்கு. அப்படி நாள் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வேலை ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு. நம்மளாக போய் ரெஸ்ட் எடுத்தால் தான் உண்டு.
நான் துணி காய போடுறப்போ பார்த்திங்கன்னா, நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்தது. நானே வந்து பார்த்திங்கன்னா, லேட்டாக தான் அன்றைக்கி வந்து துணி காய போட்டேன். நான் மோஸ்ட்லி காலையிலே வந்து எழுந்துக்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா, மிஷின் போட்டு விட்டுருவேன். அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், எங்கே வெயில் போயிடுமோன்ட்டு. அதனால தான் பார்த்திங்கன்னா, வேக வேகமாக வந்து காய போட்டுட்ருந்தேன். இங்கே வந்து வெயில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த 12 மணி வரைக்கும் காயறது தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, அது வெயிலே இல்ல. நானும் சரி சீக்கிரமாக துணியெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காய போட்டுட்டேன். எனக்கு பக்கத்தில் வந்து சைட் வந்து பார்த்திங்கன்னா, கீழே ஒரே ஒரு ஃப்ளோர் தான் அவங்களுக்கு. அதனால் எனக்கு வந்து நல்ல வெயில் வரும். அவங்க எதனா கட்டிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் எனக்கு வந்து வெயில் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் தான். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அஞ்சரைப்பட்டியும் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா, அதில் ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். நான் வந்து அஞ்சரைப்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா, மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கடுகு, சீரகம், அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் இது எல்லாமே வந்து போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு நான் காலையில் சீக்கிரமாக குக் பண்ணுறேன் இல்லையா, அதனால் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொன்றும் வந்து பாட்டில் திறந்துட்டுருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து அஞ்சரைப்பட்டியில் எல்லாமே வந்து போட்டு வச்சுருப்பேன். அது ஒன்று ஓப்பன் பண்ணால் போதும், நான் கடகடன்னு எல்லா சமையலும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிவிடுவேன். நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஏதாவது பாக்ஸ் காலி ஆகுதுன்னா நான் அதை அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஒரே வாட்டி உட்காந்து க்ளீன் பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் செட் ஆகாது. அதனால் நான் வந்து எந்த டப்பா காலியானாலும் அதை அப்பப்போ க்ளீன் பண்ணி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ரீஃபில் பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, கிச்சன் ஃபுல்லாக அப்படி கொஞ்சம் தொடச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். கீழே வந்து அந்த ட்ராலாம் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு வெளியில் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நல்லா தொடச்சி விட்டுறலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் தொடச்சி. அதனால் இன்றைக்கி அதை வந்து பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தேன். க்ளீனிங் வந்து பார்த்திங்கன்னா, அப்பப்போ பண்ணிடணும். நம்ம ஒன்றா சரி எப்போ பண்ணிக்கலாம் இப்போ பண்ணிக்கலான்னு விட்டோன்னா, அதுக்கப்புறம் அதை பண்ணவே முடிய மாட்டேங்குது. அதனால் நான் க்ளீனிங் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா, அப்பப்போ பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறோம் இல்லையா, பெருசாக எதுவும் வேலைக்கும் போகிறதில்ல. வீட்டில் இருக்கிறதுனால சரி வீடையாவது ஒழுங்காக வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா, வீடு மட்டும் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுப்பேன். இயர்லி ஒன்ஸ் வந்து மட்டும் பார்த்திங்கன்னா, கம்ப்ளீட்டாக டீப் க்ளீன் பண்ணிவிடுவேன். அந்த தசரா டைம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு ரூமுன்னு எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக எனக்கு வேலை வந்து கரெக்டாக இருந்தது. நானும் வந்து சரி சீக்கிரம் முடிச்சிடலான்னு ஒவ்வொரு வேலையாக பண்ணுறேன். ஆனால் எனக்கு வேலை முடியவே இல்லை அன்றைக்கி. ஓரளவுக்கு வந்து வீட்ல இருந்த வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டேன். சரி இருக்கிற வேலை இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, சாப்பிட்லான்ட்டு தோசை ஊற்றினேன். நல்லா பசி எடுத்துக்கிச்சு எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக வேலை பண்ணிகிட்டே இருந்ததுனால. அன்றைக்கி காலையில் வந்து கீரையும் கத்திரிக்காயும் வச்சுருந்தேன். சரி அதையே சாப்பிட்டுக்கலாம் காலையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, தோசை ஊற்றி வந்து சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாஷ் பேஷன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப அழுக்காயிடுச்சு. என் பொண்ணு ஃபேஸ் பேக் போடுறேன்ட்டு அந்த இடம்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாதிரி ப்ரௌனாக ஆயிடுச்சு. பெயிண்ட் அடித்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா, திருப்பி இந்த மாதிரி தான் ஆகுது. சரி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். சரி அமேசான்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த வால்பேப்பர் வந்து வாங்கியிருந்தேன். மார்பிள் டைப்பில் இருந்தது இந்த வால்பேப்பரு. இதை ஒட்டிட்டா இது வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லையா, அந்த மாதிரி அழுக்கானா கூட நம்ம தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். இது எப்படி வந்ததுன்றது உங்களுக்கு நான் நாளைக்கா வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள்.